ராதிகா பயங்கர கோவமாக இருக்காங்க. அங்கேருந்து கோபி வராரு. வந்தோடனே கேட்குறாரு, என்ன பேபி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க, குழந்தைய பற்றி நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க கோபி அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, நான் சொன்னால் தப்பாக நினச்சிக்க மாட்டியே, நம்ம குழந்தைய அபார்ஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே ராதிகாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஆமாம் கோபி, நீங்கள் பாக்கியா மாசமாக இருக்கும்போது என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்குறாங்க. அப்பா அவ்வளோ சந்தோஷப்பட்டேன், எனக்கு ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு கோபி சொல்கிறாரு. அப்போ பாக்கியா மாசமாக இருக்கும்போது மட்டும் உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, என்னை பார்த்தா மட்டும் உங்களுக்கு எப்படி தெரியுது அபார்ஷன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க தலைக்கணி தூக்கி அடி அடிக்கிறாங்க. பேபி உனக்கு என்னாச்சு பேபி, ஏன் பேபி நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க, நம்ம 2 பேருக்கு வயசாயிடுச்சு, இப்போ போய் குழந்தை பெற்றுக்கலாம், எல்லாரும் தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அறிவு இருக்கா, அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, நான் அந்த குழந்தைய பெற்றுக்க போகிறேன் அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. ஏன் பேபி இப்படி ஒரு முடிவு எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்குறேன். வேறு என்ன பண்ணுவாங்க கோபி, என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன குழந்தைய அடிப்பாங்களா, அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, கண்டிப்பாக நான் பெற்றுக்க தான் போகிறேன், ஏன்னா எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க இந்த குழந்தை தான் உனக்கு எல்லாமே, கோபிக்கும் உனக்கும் நல்ல ஒரு உறவை ஏற்படுத்துறது இந்த குழந்தை தான், இந்த குழந்தைய நீ கண்டிப்பாக பெற்றுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால நான் பெற்றுக்க போகிறேன் அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. ஐயோ ஏன் பேபி இப்படி ஒரு முடிவுக்கு வந்த, இது நல்லாவா இருக்கும், அம்மாக்கெலாம் தெரிஞ்சால் ரொம்ப அவமானமாக இருக்கும், அவங்க என்னை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ரொம்ப ஷையாக இருக்கும், என் பசங்கள்லாம் பார்ப்பாங்க, பேத்தி பேரன் எல்லாருமே இருக்காங்க, ஐயோ எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் பேபி அப்படின்னு கோபி சொல்கிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க கோபி, உங்களுக்கு இது அவமானமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு இதுதான் வரும், கண்டிப்பாக நான் பெற்றுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் யோசி பேபி, எது வந்தாலும் யோசிச்சு முடிவெடு அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கிட்ட சொல்கிறாரு கோபி. நான் நல்லா யோசிச்சிட்டேன், என்னோட முடிவு இதுதான், அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா பயங்கர கோவமாக சொல்கிறாங்க. பழனிசாமி யோசிச்சுட்டே இருக்காரு, அப்படியே பாக்கியாவை பற்றி யோசிச்சுட்டே இருக்காரு. நம்ம நினச்ச எல்லாமே பாக்கியா கிட்டே இருக்குது, பாக்கியா தான் எல்லாமே கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது, அம்மா சொல்கிறாங்க, ஆனால் பார்த்தா எல்லாமே கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவை பற்றி அப்படியே பழனிசாமி யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்காரு. அப்போ அவங்க அம்மா வராங்க. என்னப்பா என்ன ஏதோ ஒரு யோசிச்சுட்ருக்கேன். ஒன்றும் இல்லை நான் சும்மா தாம்மா யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன